அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் துற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் உங்க வள்ளல் மலரை வாழ்க வாழ்க. அருட்பெருஞ்சோதி. வாங்கய்யா வணக்கம். வணக்கம். ஆத்மா வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள் சாமி. அப்புறம் இந்த நம்ம 2 வாரம் எதுவுமே போடல, வீடியோவே போடல. அதனால் மக்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஊர் பக்கம் போர் நடக்குது, ஒரு பக்கம் அரசியல் நடக்குது, மக்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்மீகத்தில் ரொம்ப அதெல்லாம் எல்லாம் மூட்டை கட்டியாச்சு. இப்போ சோறு கிடைக்குமா, எங்கடா சிலிண்டர் கிடைக்கல, அது கிடைக்கல, ஒரே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் சாமி கடவுள் தேடுறா, கடவுள் உண்மையில் தேடுற இடத்துல போர் வராது. எங்கே போர் நடக்குது, எங்கே சாமி நடக்குது? மத்திய கிழக்கு ஆசியாக்கள். அங்கே யார் பிறந்த ஊர்? நிறைய பேர் பிறந்திருக்காங்க. நிறைய பேர் ஃபேமஸ் ஃபிகர் இஸ்ரேல்காரனுக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது. அது மக்கள் அவங்க அந்த ஆசைகள் மூலயமா தானே அந்த உற்பத்தி ஆகுது. அந்த போர் குணமே அதனால அங்கே தயவு இல்லை. அவருக்கு கொடுத்த நெறிய யாருமே கடைப்பிடிக்கல. நீங்கள் இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, எங்கள் சாமி பெருசு உங்கள் சாமி பெருசுன்ட்டு. ஆனால் அவர் சொன்னது கருணை கருணை எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னார். அது ஏன் பண்ணல? எல்லாத்தையும் மன்னிங்கன்னாரு. அவன் என்ன தப்பு பண்ணான்னா மன்னிச்சு விட்டுங்க, ஒன்றை மன்னிப்பு கேட்கறதும் மன்னிச்சிருங்க. என்ன ஏன் அவன் பண்ணல? அப்படி கருணை மறைத்து போய்விட்டதா? அது குடும்ப வாழ்க்கையில் லிங்க் பண்ணி பாருங்க, இங்கே ஒத்து வராது. அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்து வராது, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஒத்து வராது, பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஒத்து வராது, பக்கத்து வீட்டுக்காரன் ஒத்து வராது. இப்போ அதான் நடக்குது, பக்கத்து வீட்டுக்காரனோட ஒத்து வர மாட்டேங்குது. இது எங்குமே ஒத்து வருது. ஏன்னா அந்த பேசிக்கு தெரியல. என்ன தெரியலன்னா, நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோங்கிற நம்பிக்கையில், இத்தனை வருஷம் வாழ்ந்துருவோங்கிற நம்பிக்கையில், இத்தனை பேர் நம்மளை பற்றி நாட்டை ஆண்டாங்கிற ஒரு பேர் வேணுங்கிற திமிரில். அப்போது இவர் சொன்ன நெறி இதெல்லாம் உனக்கு வராதுடா. இவர் ஒரே வார்த்தையில் சொல்லுவார், உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உற்றுதுணை அன்றும். யாராக இருந்தாலும் உன் கூட வரமாட்டாங்கன்னு ஒரு வைக்கிறாங்க. அப்போ ஒன்றை பாடுறாங்க, ஒன்றை பார்க்குறவங்க அந்த இதுக்கு போக மாட்டான். தன்னை அறிது யாருமே தெரியலையே. தன்னை அறிஞ்சா அப்புறம் ஏன் ஜாமி வான் ஜாமி ஏன் பேசுகிறான்? பேச முடியுமா? தெரியல, வேல்யூ தெரியல, அந்த உயிரோட வேல்யூ தெரியல. எவ்வளோமான எல்லாத்தையும் உள்ளே அனுப்புகிறோம், என்னென்னமோ அக்கு சுக்கா பிரித்து ஸ்பாட்டாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு அற்புதம். அந்த பாடியோட அரிதறிது மானிட பிறத்தல் எரிது, அதுலேயும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிதான பிறப்பை அனாவசியமாக போட்டு கொள்றாங்க. மனித பிறப்பே அரிதுங்கிறான். அப்போ அந்த அரிதான பிறப்பு ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இப்பிறவி அடைய முடியல, இனி மனித கிடைக்குமா? பெரிய மகான் இறைவனை அடைய போகிற இந்த மனித தேகத்தை விட்டு பிறகு இறைவனை நோக்கி போகணும். மனித தேகத்தை வச்சு தான் இறைவனை போக முடியும். அந்த மனித தேகத்தில் தான் ஒரு சேவை செய்ய முடியும். நீ இறைவனாக இருந்தால் கூட ஒரு மனித உடம்பு வேணும். அந்த உடம்பை வச்சு தான் நீ போக முடியும். அதாவது உயிர் இருக்கு,
இறைவன் இருக்கான். அந்த உயிர் உடம்புல இருக்கு. அந்த உயிரை பிரிச்சுட்டு உடம்பை விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அவன் நேரம் போக முடியல, உடம்பு போயிடுது. அப்போ இன்னொரு உடம்பு அவனுக்கு தேவைப்படுது. அதுக்காக 1,00,000 ஆண்டு காத்துக்கிட்டு இருக்கான். அதே புண்ணியம் நிறைய தர்மம் செஞ்சிருந்தா ஒரு 10 வருஷத்துல 20 வருஷம் கிடைச்சிடும். அதுதான் அந்த தாயுமானவர் சாமி கூட முக்தி மோச்சன் அடைவது போய் அந்த வாசல் 10ஆம் வாசல் திறக்கவே இல்லை. போயிட்டான்ட்டு இவர் உடம்பு விட்டார், போயிடுச்சு. திரும்பி தர்மம் செஞ்சு சன்மாக தொடர்ந்துக்கார வந்து திரும்பி அந்த நிலைக்கு வந்து அந்த சேவை செஞ்சு திரும்பி அந்த மோட்ச வீட்டின் திருவுக்கோள் தர்மம் செஞ்சாதான் அந்த திருவுக்கோள் அந்த வாசல் திறக்கும். அந்த திருவுக்கோளை எடுத்துக்கொண்டு திறந்துட்டு மினிதி அந்த சொர்க்கத்துக்கு போனதாக வரலாறு குறிப்பிடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இது எப்படி நடக்குதுன்னா அந்த பிண்ட உற்பத்தி நடக்கும்போது தான் இது ரகசியம். எப்படி நடக்குது, எப்படி அந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் உருவெடுக்கிறாங்க, எப்படி அது ஹேண்டில் பண்ணுறாங்கிறது. 1 கோடி இப்போ குழந்தை உற்பத்தி எவ்வளோ செல்கள் போகுது, 1-2 தான் சக்ஸஸ் ஆகுது இல்லையா? அதே போல் தாய் வயிற்றுலேருந்து தொப்புள் கொடி கட்டின பிறகு அது உயிர் இல்லை, பிணமும் கிடையாது. புரியுதா? அப்போ ஒன்று போய் உள்ளே போயிடும். அப்போ தான் தூக்கி தட்டி கிட்டி பண்ணுவாங்க, மூச்சு இருக்காது. அது உயிரோடவும் இல்லை, பிணமாவும் இல்லை. இதை கட் பண்ண பிறகு அப்போ போய் உள்ளே போகும் இந்த மகான்கள் மனித. அப்போ வந்து எப்போ யார் நீ முன்ன இந்த தேகத்தில் இருந்தா அந்த தேகத்தில் இருந்தா இருக்க இல்லையா? அப்போ எப்போ வருது? இப்போ அந்த தாய் வீட்டிலேருந்து கட் பண்ணோடனே இப்போ அவன் பிள்ளையே இல்லை. அது நீ உங்கள் மூலியமாக பிறந்தாலும் இது வேற ஆளுடையது. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை நல்லா இருக்கும், ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை மக்கா இருக்கும். எப்படி? காரணம் இதான், நீங்கள் தான் பெற்றது. ஆனால் வந்து உள்ளே இருந்து வேலையாகிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் இது சுழற்சி முறையில் மாறி மாறி வழக்கம். அதுதான் இங்கே மேட்ரு. நீங்கள் பெற்றுட்டீங்க, ஆனால் உள்ளே நீங்கள் தான் இப்போ கஷ்டப்பட்டு பெற்றீங்க, ஆனால் உள்ளே வந்தது வேறு. அந்த டைமில் நடக்கும் அது. இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. இது ஞானத்துக்கு வந்து ஞான அறிவு வந்து அப்போ தான் இவனுக்கு புரிய வரும். எங்கெங்கே இருந்தால் எப்போ இப்படி வந்தால் இப்போ இந்த இதுக்கு எத்தனை உடம்பு போச்சு, எத்தனை தாய் வந்ததுங்கிற விஷயம். அதுதான் இந்த பரிணாம வளர்ச்சிங்கிறது. எங்கேருந்து கடந்து வந்தோம், 6 அறிவு எப்படி வந்தது, இதெல்லாம் அவனுக்கு தெரியாது. யாருக்கு போர் நடத்துகிறாங்களோ அவனுக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இவன் தான் அதில் ஆராய்ச்சி. இவனு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முன்னாடியே இங்கே வியாழன் வெள்ளி எங்கெங்கே என்னடா இருக்கு எப்படி கண்டுபிடிச்சான்? அப்படி இல்லை. இப்போ நீங்கள் தூங்குறீங்களா, தூங்கும்போது உங்கள் ஊரில் இருந்த ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா? ஊருக்கு போன மாதிரி இருக்கும். ஊரில் இவர் வந்தார், பார்த்தாரு, பேசினாருங்கிற தெரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஊருக்கு போனீங்களா? இல்லை. ஆனால் ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு கனவுல வரும். அதே தான் மனிதன் இருக்கான், தூங்குறான். தூங்கின பிறகு உங்கள் உடம்பு பார்க்கலாம். அதுக்கு ஞானம் வேணும். இந்த உடம்புலேருந்து இன்னொரு உடம்பு வரும். 7 உடம்பு 3 உடம்பு இவ்வளோ இருக்குது. அந்த உடம்பை இது வச்சுட்டு ஜீவனுங்கிறத வச்சுட்டு இவன் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்த்துட்டு திரும்பி இங்கே வந்துடுவான். அப்போ தான் அங்கே எழுதுவோம் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு. இதெல்லாம் சயின்டிஸ்ட் இவன் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முன்னாடி இவன் கண்டுபிடிச்சிருக்கு. பூத உடல் இங்கே விட்டுட்டு சூட்சம உடம்பு சூட்சமத்தில் எடுத்துகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கே பார்த்துட்டு
அங்கே வரைக்கும் போவார். அதுதான் சித்தர்கள் பண்ணுறது. அவர் ஏதோ ஒரு போடுவார். அதான் அந்த வானமாகமாக பறந்து போய் எல்லா தேசத்தையும் சுற்றி பார்த்துட்டு இவங்க சீன தேசத்தில் இவங்க இருக்காங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சாமி, அது உங்களால் முடியும். அதுதான் உலகெல்லாம் கண்டு கொள்ளும் ஒரு உளவை அறிந்திலே. உலகெல்லாம் கண்டு கொள்ளும் ஒரு ரகசியம் இருக்குது, அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்படிங்கிறதுக்குள்ளே நீ அந்த விட்டு போயிட்டு பாட்டு வரலாம். அது ரகசியம் எப்படி தெரியும்? கற்றுக்கிட்டா தான் தெரியும். அது யார் வர தயாராக இருக்கீங்க? சொல்லுண்ணா. ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க வாழ்கங்கிறாங்க. எப்போ சாப்பாடு கொடுக்குறப்ப. நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அதை சொல்லுங்கள். இவர் அதுதான் சொல்கிறாரு, என்ன பார்க்காதடாங்கிறார். இப்போ என்ன பண்ண, ஒவ்வொருத்தரும் ஒரு இது நம்பிக்கை வச்சு அதை காப்பாற்றுங்கிற மாதிரி இவன் இப்படியே இருந்தாலும். நான் அடையும் சுகதனை நீ தான் அடைதல் குறித்தே. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. சொல்லுங்க. நான் அடைந்த சுகந்தனை நீயும் அடையிறதுக்கு சொல்கிறதுக்காகவே நான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். நான் அடையும் சுகதனை நீ தான் அடைதல் குறித்தே. நான் இப்படிலாம் இருந்தேன், அது ஒன்னாலே முடியும். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இவர் குரு இல்லை, பிரச்சனை அதை தெரியுமா? இவருக்கு கற்றுக்கிட்டது நேரடியாக, எல்லாமே நேரடியாகவே இறைவன் கிட்டே. கற்றதும் நின்னெடுத்தே, கேட்டதும் நின்னெடுத்தே, எல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டாரு. நான் உரைக்கும் வார்த்தை நாயகன் தந்த வார்த்தை. நான் சொல்கிற வார்த்தை எல்லாம் அவன் சொன்னது. மேட்ரு புரிஞ்சிச்சு. இப்போ அவரு கற்றுக்கிட்டாரு. இப்போ இவர்கிட்ட கற்றுருக்கணும்ல எல்லாமே. ஏன் கற்றுக்கல? இப்போ யாருக்கும் சொல்லி கொடுக்கலையா? குருவா இல்லையா? இப்போ நான் எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேருக்கு சொன்னோம், யார் கற்றுக்கிட்டீங்க? இல்லை, காதில் வாங்கிட்டாங்க போயிட்டாங்க. அதே தான். அவரு ஒரு ஆள் கூப்பிட்டு சொல்லி பார்த்தாங்க, யாருமே கேட்கல. அது விளைவு என்ன ஆகிப்போச்சு தெரியுங்களா? அவர் போன நிலையை அது யாரும் உணர முடியல, கற்றுக்க முடியல. இதெல்லாம் வந்து சாமி, இப்போ நான் இருக்கேன் இல்லையா, நான் இவ்வளோ சொல்கிறேன், இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி போகிறதுன்னு அதை கேள்வி கேட்குறீங்களா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவர் போனார், அவரை இப்படி தானே சொல்கிறீங்க. அவர் போனது வந்து அவருக்கு தானே தெரியும் சொல்கிறீங்க. அதாவது உலகெல்லாம் கண்டு கொள்ளும் ஒரு உளவே அறிஞ்சல் சொல்கிறார். அது எப்படி போகிறது சாமி? இப்போ இருந்தால் பிக்காடி கேட்கணும்ல. ஆமாம், அவர் தான் எழுதி வச்சிருக்காருல்ல. எழுதி இல்லைப்பா, அவர் கூட இருக்கும்போது சொல்கிறேன். இப்போ நான் இருக்கும்போது யார் கேட்குறீங்க? அதுதான், அவரே விட்டுட்டாங்க, இப்போ உங்களையும் விட்டுட்டா முடிஞ்சுது. இதுதான் நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போது அங்கே 20 பேர் நான் வந்தால் எவ்வளோ கூப்பிட்டு சொல்கிறோம், கேட்கல. அவர் காலகட்டத்தில் எத்தனை பேர் கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு, கேட்கல. இதோட விளைவு என்ன தெரியுமா? அவர் போன நிலையை கரெக்டாக எக்ஸாக்டாக இப்படி போகணுங்கிறது சொல்ல ஆள் இல்லைன்னு வர இவருவா நம்மளா சூச்சமக்குருவா யாருக்கிட்டையாவது போய் கற்றுக்கிடாங்கன்னு அனுப்பிவிட்டாதான் அந்த சூழ்நிலை வந்து அமையும். ஆனால் அவர் போன அந்த இப்போ முப்பொருளும் ஒன்று நின்றாய் வெண்ணிலாவே, அந்த 3 ஒன்றாய் முடிந்தது என்ன வெண்ணிலா எழுதிவிட்டாரு. முப்பொருளை எப்படி ஒன்றாக்குது? முதல்ல முப்பொருள் என்னன்னு தெரியும். அது தெரியணும்ல. விட்டுட்டாங்கப்பா, இவ்வளோ பெரிய பொக்கிஷம் கையில் இருந்தது, விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த அவர் சொன்னதை கேட்டிருந்தாங்கன்னா ஒருத்தனை சித்தன் தான். இந்த 5-10க்கு பிச்சை எடுக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. வேல்யூ இருக்குல்ல. எத்தனை பேர் வராங்க, யாராவது என் செயலை செய்ய முடியுதா? நான் திமிருக்காக சொல்லலை, செய்ய முடியாது. ஏன்னா அவன் இப்போ கிணத்துல இருந்துக்கிட்டு இவ்வளோதான் நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் வெளியே இருந்து பார்க்குறேன், அது பெருசாக இருக்குது.
பிரம்மாண்டமாக இருக்கு. இப்போ எல்லாம் நினைக்கிறாங்க அந்த கிணத்துலேயே இருக்காங்க. வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியுது எங்கடா போகுதுட்டே இருக்கு. உள்ளே இருக்கும்போது என்ன ஆகுது, இவ்வளோதான் இருக்குது, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே ரொம்ப விட்டால் தான் தெரியுது. வெளில வந்து பார்த்தா வானத்தை தாண்டி தெரியுது, என்னென்னமோ தெரியுது. அதுமாரி அவர் சொல்ல அந்த கலையை 30 ரூபான்னு சொல்லிட்டார் இல்லையா, அது எப்படி சேர்க்குறது? அவர்கிட்ட இருந்து கற்றுக்கல யாருமே. ஒரே ஒரு ஆள் தான், என்ன கல்பட்டு ஐயான்ட்டு அவர் தான் ஒரே ஒரு ஆள் கற்றுக்கிட்டாரு. அவர் இவருக்கு முன்னாடி சமாளிக்கிட்டார். இந்த கலையை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி? இப்போ நான் ஒன்று கற்றுக்க போகிறேன் இல்லையா, இந்த நிலைக்கு போகணும் கற்றுக்கிட்டு ஒரு ஆள் அவர் கூட இருந்தானா, இப்போ ஒரு 5 பேர் இருந்தா அவங்க ஒரு 50 பேர் உருவாக்கியிருப்பாங்க. 50 பேர் ஒரு 500 பேர் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ஒரு ஆள் இருந்ததா கூட அவங்க அந்த இதை கொண்டு வரல. இப்போ என்ன பண்ணுறோம், அது எல்லாம் கொடுத்துட்டாரு. அது எப்படி சேர்க்கணும்னு தெரியாமல் அந்த நிலையை தாண்ட முடியாமல் இருக்காங்க. அருப்பெருஞ்சோதி ஜோதி பார்த்தவரே யாரும் கிடையாது. ஜோதி பார்க்கறது கஷ்டம். உருவமூர்த்தியில் இது அவர் என்ன கோவில் என்னது, உடம்பு உடம்பு என்ன சொல்கிறாரு, சத்திய தர்மச்சாலை என்னுள் கண்டனன். அந்த சத்திய சர்ம ஞான சபை எப்படி எனக்குள்ளே இருக்கோ அதை நான் அப்படியே கோயிலை உன் கண்முனை காட்டிருக்கேன். அதுதான் விளக்கம். ஆமாம், அதை புரிஞ்சுக்கிறவன் வந்து புரிஞ்சுக்கிட்டா ஞானத்துக்கு போயிடும். அங்கே போய் நிற்கல, இது எப்படி இருக்கோ நான் பார்த்து உள்ள கோயிலாக கொடுத்துட்டேன் உனக்கு. நீ சிம்பிளாக இருக்க, சத்திய ஞான சபை என்னுள் கண்டன் தான் முடிச்சிட்டார. இப்போ முடிஞ்சு போச்சு. இந்த சத்திய ஞான சபையை அந்த அருப்பெருஞ்சோதியை பார்க்கணும். எப்படி பார்க்கறது? இப்படி திரும்ப பார்க்குறதா? இப்படி முடியலையே. அப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்படியே சொல்லி கொடுத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஃப்ரீயாக சொல்லிட்டோம் நம்ம. 4 டிக்கெட் வாங்கி வேல்யூ இல்லை போச்சா, 10,000 கூட 20,000 கூட நம்மளுக்கு வந்து அதை காட்டுறேன் இதை காட்டுறோம்னா முடிச்சுட்டு வருவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட் கொடு, எனக்கு பிளாக்ல டிக்கெட் கொடு. இப்போ ஃப்ரீ இலவசம் என்றைக்குமே வந்து வேல்யூ இல்லாத போச்சு. குருமதி தானம், விளக்கு தானம் எல்லாம் ஃப்ரீயா முடியாது. 3 ஜான் வயிறு முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் திங்காததா, எல்லாம் தின்னது தான். முடியலன்னு சொல்ல முடியாதுண்ணா. என்ன பாருங்கன்னு சொல்ற, அப்படின்னா முடியல நீங்க விட முடியாது அப்படிங்கிற முடியாது இல்லை, முடியாதுன்னா தான் முடியாதுங்கிற ஒரு இதில் இருக்காங்க, முடிவில் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, நானே எவ்வளோனா தாங்குவேன், நான் விட மாட்டேன். நாக்குருசின்னா அந்த நாக்குருசியால் எவ்வளோ அனுபவிக்கிறாங்க தெரியுமா? கொஞ்ச நேரம் தான் ருசியை, உள்ளே போனால் மலம். அந்த மலம் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது, எவ்வளோ வலி இருக்குது, எவ்வளோ சக்தி போகுது. புரியுதா? ஏன் வேணாங்கிறாங்க? எல்லாத்துக்கும் அடைக்க ஆள்ற திறமை இவனுக்கு இருக்கு. அதனால இவங்க எல்லாத்தையும் வந்து பிரித்து மேஞ்சிடுறாங்க. இப்போ 40-50 வருஷம் வாழ்கிறான்னா இந்த இதெல்லாம் தின்னு 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 அந்த குறைஞ்சி போகுது. 30 வயசு வந்துடுது. மனிதனுக்கு தேவையான உணவு இல்லைன்னா அது நிறைய பேர் அவங்களுக்கு அன்றைய காலத்தில் நிறையா சொல்லிருக்காங்க. இவனும் இந்த படித்த பிக்கலிகளும் அதை சரியாக சொல்கிறதில்ல. ஏன்னா தாவர உணவு தான் எடுத்துக்கணும், மாமிச உணவு எடுக்கக்கூடாது. மாமிச உணவு எடுத்தினா அந்த புத்தி தான் இவனுக்கு வரும். ஆமாம், எருமாடு கறி சாப்பிட்டா அவன் எப்படி அதுக்கு முரட்டுத்தனமாக அப்படி தான் இருக்கும். யார் சொன்னாலும் கேட்காது. ஏன் முஸ்லீம்காரன் எதுக்க மாட்டான்? இல்லை தான் அந்த குணம் தான் வரும். அதுக்கு லாஜிக்கெலாம் சொல்லுவாங்க, அதுக்கு உயிர் இருக்கா, இதுக்கு உயிர் இப்படிலாம்
இது வந்து தாதுக்கள் 7 தாதுக்கள், அது ஒரு அறிவு ஒரு அர்ப்பணிக்குது தாவரம். அதே தாவரத்தில் எல்லாத்துக்கும் வேல்யூ உண்டு. அது இன்னொரு இடத்துல நட்டு வச்சாலும் பொழைச்சிக்கும். இது தலையை வெட்டிட்டு நீ போட்டு வச்சா பொழைக்குமா? நீங்கள் லாஜிக்காக வந்து நிறைய பேர் நோண்டிருக்காங்க கேள்வி, இதுக்கு உயிர் இருக்கா, அதுக்கு உயிர் இல்லையா, இதுக்கு சாப்பிட்ற இது உயிர் தானே அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. அதால் 7 தாதுக்கள் மாமிசம் இருக்கிறது, ஓரறிவு உள்ளது. அந்த இதுக்கும் லிங்க் பண்ணக்கூடாது. புரியுதா புரியல? விலங்குகள்லாம் சாப்பிடுது, அதை அடித்து சாப்பிட்னா அதோட வேற, அதோட பல்லு அமைப்பு வேற, எல்லாமே வேற. இது அதை இவனு லிங்க் பண்ணிக்கும், இவனு அதை லிங்க் பண்ணிக்கும். அதை அடித்து திங்குதில்ல, இதை அடித்து திங்குதில்ல, உணவு சங்கிலி. இப்போ இவனை அதை லிங்க் பண்ணுவான். அதுக்கு தெரியல, இல்லை கிடைக்கல, திங்குது. உனக்கு தான் எல்லாம் இருக்க. தக்காளி இருக்குது, வெங்காயம் இருக்குது, 1500 ஐட்டம் இருக்குது நீ திங்கிறதுக்கு. வெஜிடபிள் இருக்குது, என்னென்னமோ இருக்குது சாமி. நீ ஒரு இப்போ பல லிஸ்ட் எடுத்துக்க, அது ஒரு 30-40 வரும். காய்கறி எடுத்துக்க, எவ்வளோ ஐட்டம் இருக்குது. நட்ஸ் எடுத்துக்க, எவ்வளோ இருக்குது. நீ திங்கிறதுக்கு எவ்வளோலாம் இருக்குது. அதுக்கு இவன் லிங்க் பண்ணிக்கும். அது திங்குதில்ல, மானம் கட்டாங்க. அதனால் நீ எந்த ஜெபத்துலேயும் அவனா திருந்தினா உண்டு. சாமி திருத்த முடியாது. எப்போ இன்னொன்றுக்குள்ள சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறானோ அவனை திருத்தவே முடியாது. திருத்த வேணாங்கிற, திருத்த முடியல சாமி. வேலை அதான் சாமி எங்களுக்கு. அதுக்கு நீங்கள் விட்டுட்டு போகலாமே, எதுக்கு நீங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? எல்லாத்தையும் விட்டுட்டு போக வேண்டியதானே. அது வேற, இது வேற. தப்பு சாமி. ஏன் வேறங்கிற? எப்படி வேற வந்தது? எப்படி வேறங்கிறீங்க? கல்வி வேறங்கிறீங்க, நீ இதை வேறங்கிறீங்க. இதுதான் தப்பு. இதுதான் வந்து கல்வியில் சேர்க்கல இல்லை, இது ஆன்மீகத்தில் சேர்த்துட்டாங்களே. யார் சொன்னா? சேர்த்துட்டாங்களே, ஆன்மீக கோயிலை கட்டி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களே. அதான் எங்கே இப்போல்லாம் வந்து யார் இதை ஏற்றுக்கிறா? இதை கல்வி எங்கே சாமி வருது? கல்வி நம்ம பார்க்குறதுலேருந்து வருது, பார்க்குறதுலேருந்து கற்றுக்கிறதுலேருந்து வருது. ஓம் எங்கே இருக்கு? ஓம் சவுண்டு, ஓம் எழுத்துல தானே. அப்போ கல்வியில் தானே இருக்காது. நீங்கள் பிரிக்கிறீங்க. எழுத்து எங்கே இருக்குது? சரணபம் எங்கே இருக்குது? ஓம் எங்கே இருக்குது? நீங்கள் கல்வி இது நீங்கள் தனித்தனியாக பார்க்குறீங்க. ஆமாம், தனித்தனியாக இல்லை, அதான் தப்பு. நாம் ஒருத்தன் பிறந்தா கற்றுக்கும் போதே ஆன்மீகம் தான் கற்றுக்குறான். நீங்கள் தான் அது வேறையே பார்க்குறீங்க. இல்லை, நான் சொல்கிறது அதுதான். இனிமேல் சாமி இது ஒரு புண்ணாங்க கிடையாது. இவங்க கற்றுக்கிட்டதே ஆன்மீகம் தான். ஓம் எங்கே இருக்கு? இல்லை, தமிழ் கல்வி தானே இருக்கு. இவன் தானே சொல்கிறான். புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. கல்வியில் தான் இருக்குது எல்லாமே. கல்வியை வந்து இவங்க சொல்டா நடா, இது உயிரெழுத்து குறிக்கிறதா? ஆமாம், உயிரெழுத்துக்கள்லாம் உயிரை குறிக்கிறது. அப்போ அங்கே என்ன வந்தது? நீங்கள் எப்படி இது நீங்கள் கல்விங்கிறீங்க, இதை சாமிங்கிறீங்க. உயிர் எப்படி உற்பத்தி ஆகுற வடிவந்தான் ஆனாவே. அகார உகாரம் மகாரம். அப்போ கல்வி தானே. அகாரம் உகாரம்னா எங்கே வருது? எழுத்துக்களை எங்கே வருது? நம்மளுடைய இது சாமி கல்வியே இதுதானே. நீங்கள் வந்து பொருளை ஒரு நாளை ஒரு தொழிலை கற்றுக்கிறீங்க, அதெல்லாம் கல்வி கிடையாது. சர்வீஸ் செக்டர் அது. ஒரு தொழிலை கற்றுக்கிறீங்க, என்ன அதுக்கான ஊதியாளியை கற்றுக்கிட்டு. இப்போ மெக்கானிக் இந்த போனை வந்து பிரித்து போய் படித்து கற்றுக்குறீங்க. நீ அந்த வேலைக்கு போயிட்டுனா அதுக்கான சம்பளம் ஊதியம் கொடுத்துருவாங்க. அதேமாரி ஏதோ ஒரு தொழில். இப்போ என்னன்னா கல்வினா இதாங்கிறான். ஒரு கற்றுக்கிறத கல்வின்ட்டான். கற்றுக்கிறது தானே கல்வி.
அப்போ இது என்னது? சகா கல்வி எப்படி கற்றுக்குங்க? அது கற்றுக்கிட்டீங்க, சகா கல்வி எப்படி கற்றுக்குங்க? அதுக்கு வழிமுறை கற்றுக்கிட்டது நீங்கள் இப்போ செத்து போடுங்க. சாகா கல்வி கற்றுக்கிட்டா சாக மாட்டோம், சாக மாட்டீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். அந்த கல்வி தான் இல்லையே, கல்வி தான் வந்து கரெக்டான ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கலையே. இதுதான் கிடைக்கும், பிரின்சிபால் இதெல்லாம் டீச்சர்ஸ் அவங்க கொடுத்தது வந்து கரெக்டு. ஏன்னா நீங்கள் அது கேள்வியே கேட்கல. எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்க அவங்க ஸ்கூலில் போயிட்டு? ஒரு குரலில் வந்து ஒழுக்க உடம்பு இது அருள் உடம்பு இருக்குது, அதில் ஸ்கூல்லே சொல்லி தரல. புலால் மரத்தில் இருக்கு, ஸ்கூல்லே சொல்லி தரல. ஆதிலிருந்து எடுக்கிறது இல்லை, பாடமே இல்லை. நீ கூப்பிட்டு கேள்விட்டாங்க, வாத்தியார்களுக்கே தெரியாது. கேட்டால் அதில் சப்ஜெக்டில் வைக்கல, எல்லாம் ஒரு சுதந்திரம் மாதிரி அதை விட்டுட்டாங்க. இவர் அதுதான் சொல்கிறாரு, விட்டாங்க சொல்லித்தரதில்ல. புலால் மரத்திலும் அருளுடைமையும் முதல் குரலே இதாங்க. தன் ஊன் பேருக்கு ஒரு தென்பாடத்தின் பேர் எத்தனை படிக்கிற? 9th. அருளுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, தெரியுமா? தெரியாது. சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்கிறார். அருளுடைமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அது தன் ஊன் பெருக்க பிறர் உயிர் ஒன்று கொன்று தின்பா எங்கனும் ஆளு அருள். அது கிடைக்காதுங்கிறார். இப்போ நம்ம அதை மறைச்சிட்டோம். இது வெளியே வந்து சொல்லியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். அது முதல்ல கேளுங்க. அதுக்கு சிம்பிளாக இவங்க இதை வதைக்கிறான் போகிறாங்கிறது தடை பண்ணுறாங்க. ஜல்லிக்கட்டுக்கு இப்படி போடுறான்ட்டு தெருவுக்கு கடையை வச்சு கொள்றதுக்கு அதுவும் கேட்கறதுக்கு நாதி இல்லை. அவங்க சாப்பிட்றது அவங்க உரிமைன்னு சொல்லிடுறாங்களா, அதனால அதை எது தடுக்க முடியாது. சாப்பிட்றது உரிமை தான். இன்னொரு உயிரை கொண்டு இப்படி உரிமையாகும். சாப்பிட்றதுக்காக வளர்க்குறாங்கல்ல, அதுக்காக அது வந்து வியாபாரம் நோக்கத்தில். இப்போது முன்னாடிலாம் வந்து கறிசோறு சாப்பிட்றதுக்கு 1 மாதம் இருக்கும், இந்த பண்டிகைலாம் வந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போல்லாம் வந்து வாரம் அப்படி டெய்லி பிரியாணி கடை. அப்போ என்ன ஆகுது, உனக்கு இந்த உடல் பருமன் வந்துடுது, சீக்கிரம் போயிடுற. ஆமாம். என்னால் இந்த நாக்கு சித்து ஒரு நாள் தின்னுட்டுன்னா ஆஹா அற்புதம் படைக்கிறாங்க. அப்புறம் எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் எவ்வளோ செலவானாலும் காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றுனுமே அப்புறம் அவங்ககிட்ட போய் நிற்பீங்க. இப்படி தானே உங்கள் பொழப்பு. உண்மையை மறைக்க முடியாது. வணக்கம். அருட்பெருஞ்சோதி. எல்லாமே அந்த போயிட்டுருக்கா. போர் சுமூகமாக முடிவதற்கு ஒரு 5 நிமிஷம் மௌனமாக இருந்து அனைவரும் பிரார்த்திப்போம். அவங்கள எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு உட்கார சொல்லணும். இல்லாட்டி எல்லாத்துக்கும் பாதிப்பு தான். அவங்க மட்டும் தான் பாதிப்பு நினச்சி நம்ம சுற்றிக்கிட்டு இருப்போம். எங்கெல்லாம் நமக்கும் பாதிப்பு வந்துடும். நன்றி.